கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கர்த்தர் நம்மை இந்த ஓய்வு நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அனைவரும் இந்த ஓய்வு நாளை கடைபிடித்து ஆண்டவரை நாம் நன்றியோடு ஆராதித்து துதித்து அவரை நாம் மகிழ்விப்போம். அப்படியாக இந்த நாளில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கேட்டோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே தேவனுடைய கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இயேசு மரணத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளவில்லை, ஆனால் அதன் வல்லமையை அழித்தார் என்பதே வேதாகமம் கூறும் அற்புதமான சத்தியமாகும். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினாலே அவருக்கு முன்பாக பேசுவதற்கு இனி இறுதியான எந்த ஒரு வார்த்தையுமே மரணத்திற்கு இல்லை என்பதை நினைத்து மகிழ்ந்து கடிகூற வேண்டும் நாம் அனைவரும். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மரணத்தை வென்று எங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுதலின் அந்த வெற்றியில் நாங்கள் தைரியமாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த தேரும் காடில் நன்மை கூடும் பூமி வாடும் நிழல் மாறும் வாடும் நிழல் மாறும் இந்த வானை தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழ்வு காலம் போகும். இந்த
திருவெளிப்பாட்டின் விசேஷத்தில் அதிகாரம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1:1. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷங்கள். அப்போஸ்தலனான யோவான் பத்மபூ தீவிலே சிறையிருந்த போது அவருக்கு இயேசுவை பற்றிய வெளிப்பாடுகள், சபையை பற்றிய வெளிப்பாடுகள், பரலோகத்தை பற்றிய வெளிப்பாடுகள், சாத்தானை பற்றிய வெளிப்பாடுகள், பாதாளத்தை பற்றிய வெளிப்பாடுகள், நித்தியத்தை பற்றிய வெளிப்பாடுகள் என எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியேலின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு மறைப்பொருட்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நேபுகாத்நேசர் கண்ட சொப்பனமும் அதன் அர்த்தமும் சொப்பனத்தை கண்ட ராஜாவுக்கே மறைப்பொருளாக இருந்தது. ஆனால் தானியேல் ஜெபித்த போது கர்த்தர் சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் அருமையாக விளக்கி கொடுத்தாராம். ஆகவே தானியேல் தேவனை ஸ்தோத்தரித்து அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் ஆகமத்தில் 2ஆம் அதிகாரம் 21-22 நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படியாக சொல்லப்பட்டது: நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாட்டின் வரங்களை தந்தருளுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பற்றிய வெளிப்பாடுகள், ஊழியர்களை பற்றிய வெளிப்பாடுகள், சபைகளை பற்றிய வெளிப்பாடுகள் என அனைத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தந்தருளுவார். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க வேண்டும். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனே, நாங்கள் நலமுடன் வாழ எங்கள் குடும்பம், ஊழியம், சபை மற்றும் வேலையை குறித்த வெளிப்பாடுகள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இன்றைய வார்த்தையில் அப்போஸ்தலனான பவுலடிகளார் எழுதிய 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், விழிப்புணர்வும் தயார் நிலையும். அவர்கள் விழித்து விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றுபுறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். கப்பலையும் கப்பலில் பயணம் செய்த அனைவரையும் அழிப்பதாக பயமுறுத்திக் கொண்டிருந்த அதே பெருங்காற்றை தேவன் அவர்களின் அடைவிடத்தரை சென்று சேருவதற்கு வழிகாட்ட பயன்படுத்திக் கொண்டிருந்தார். தேவன் தமக்கு சொந்தமானவர்களை கைவிடுவதில்லை. எப்பொழுதும் அவர்களின் வாழ்வில் அவர் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது தெளிவு. கர்த்தர் அவர்களை பொறுப்பேற்று நடத்தும் போது உயிர் சேதம் ஏற்படுமோ என்று பயப்பட தேவையில்லை. ஏனெனில் வாக்கு தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர்.
நிலைகளில் சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான விழிப்புணர்வோடும் ஆயத்தத்தோடும் தயார் நிலையில் காணப்பட்டனர். விழிப்புணர்வு என்பது தீங்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தவறுகளை செய்வதை தவிர்க்கவும் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிக்கிறது. மக்கள் என்றுமில்லாத அளவு மிகுந்த நெருக்கடியின் மத்தியிலும் இந்த நாட்களில் வாழ்ந்து வருவதை நாம் காண்கிறோம். எப்படி மாணவிகள் காற்றையும் மழையையும் வேகமாக எதிர்கொள்ள காத்திருந்தது போல மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களையும் நிச்சயமற்ற தன்னம்பிக்கைகளையும் எதிர்கொள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப விழிப்புணர்வோடும் ஆயத்தத்தோடும் காணப்பட வேண்டும். அதே போல இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகள் நாம் அனைவரும் ஆவிக்குரிய ஆபத்து அல்லது சோதனைகளை அல்லது தீங்கு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளை அறிந்திருப்பதும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்கூட்டியே நடவடிக்கைகளை எடுப்பதையும் வலியுறுத்துகிறது. விழித்திருப்பது என்றால் எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவின் சித்தத்தில் இருப்பதாகும். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பது கிறிஸ்துவின் ரகசிய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதாகும். எப்பொழுதும் விழித்திருங்கள். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 42 வாசித்து பாருங்கள். அதே போல மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 36, 37 நீங்கள் வாசித்து பாருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 5, 9, 33 வாசித்து பாருங்கள். ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு நற்செய்தி 24, 44 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதாகும். அவரை தியானிப்பது, ஜெபிப்பது, அவரோடு இருக்க வாஞ்சிப்பது, அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பது, பாவம் என்றிருந்த எதையும் உடனடியாக மனம் வருந்தி அருகி விடுவது என்றெல்லாம் பொருளப்படும். இவற்றை எல்லாம் நாம் செய்யும் போது மாத்திரமே கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்போம் என்று இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனான பவுல் எப்படியாக நமக்கு வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து செயல்பட்டு இனிவரும் காலங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு துதித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தினால் அவரை நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் சந்திப்பார். உங்களுடைய குடும்பங்களில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் கண்ணோக்கி அதற்கு தகுந்த பலனை இரட்டிப்பாக கொடுப்பார் என்பது இந்த நாளில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வார்த்தைகளை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய காணிக்கையை திருவிழை தொடர்பு கொள்வோமாக. ஆமென்.
இது நாம் கடந்து செஞ்சோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியபோது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலின் ரத்தமும் பங்குள்ளோம்.
நாம் இப்பொழுது கடைசியாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இறையாண்மையுள்ள ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாறாத தேவனாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். முரண்பாடான கருத்துக்களால் எங்களை சுற்றியுள்ள பல்வேறு அபிப்பிராய பேதங்களுள்ள சட்டங்களை வரிசைப்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். உம்முடைய கண்ணோட்டத்தில் சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறிய இயேசுவை பின்பற்றுவதில் உம்முடைய உதவியை நாங்கள் வேண்டுகிறோம். எதை நம்புவது, உமக்காக எப்படி வாழ்வது என்பதை அறிய உதவுமாறு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கேட்பதற்காக விசுவாசத்துடன் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய இறையாண்மையை நாங்கள் நம்புகிறோம். புயலின் மத்தியிலும் நீர் எப்போதும் எங்களுடன் இருப்பதை நாங்கள் அறிவோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைக்கவும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது கரம் செயல்படுவதை காணவும் எங்களுக்கு உதவும். வாழ்க்கை புயல்களை கையாளவும், ஆபத்தான பாதையில் நாங்கள் தள்ளப்படுவதைப் போல உணரும் போது ஞானமான முடிவுகளை எடுக்கவும் உமது ஞானத்தையும் பகுத்தறிவையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அந்த புயல் நிறைந்த இரவில் மாணவிகளுடன் இருந்தது போல உமது பிரசன்னம் எங்களுடன் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் தகப்பனே. பாதுகாப்பும் வழிகாட்டுதலுமான உம்முடைய வாக்குத்தத்தங்களில் நாங்கள் ஆறுதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless